வச்சிருக்காங்க. அருள்நிதி கேரக்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் மியூசிக் தேவையில்லாத பாட்டுலாம் போடல. ஒரு சாங் வந்து நல்லா இருக்கு, பிஜிஎம் வைஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் முன்னாடி வந்தது, இப்போ செகண்ட் பார்ட் வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து செகண்ட் பார்ட் ஃபில்அப் பண்ணியிருக்கா, எல்லாரோட ஆக்டிங் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஸ்பாயிலர் பண்ணுறேன் நான், என்னாலும் சொல்லிடுறேன். தேர்ட் பார்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து செகண்ட் பார்ட் நல்லாவே இருக்குது. நான் நல்லாவே பாசிட்டிவாக. ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா, நிறைய பேர் வந்து தேட்டர்லேயே நல்லா சொன்னாங்க, இன்டர்வியூலேயும் சரி, கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே கண்ணு சொக்குற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அதுதான் ஒரே நெகட்டிவ். இதெல்லாம் பாசிட்டிவ் தான். நல்லா ட்ரை, நல்லா பார்க்கலாம், ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்தது. படத்தில் ஹீரோயின் ஆக்டிங் எப்படி இருக்குது? ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதிக்கு பேரா இல்லையான்னு நான் இப்போ சொல்ல விரும்பல. பிரியா பவானி சங்கர் தான் வந்து மெயின் ஸ்கோப் அருள்நிதிக்கு நெக்ஸ்ட்டு. ஓகேவா, இவங்க 2 பேரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து பார்த்தா செகண்ட் ஹாஃப் நல்லா, செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. பட் ஆனால் கதை சொல்லணுன்ற பேரில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதான் விஷயம். ஏன்னா நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நெகட்டிவாக சொல்லணும்ல. படத்துக்கு பிஜிஎம் வந்து செட் ஆயிருக்கா? ஆனால் தேவையில்லாத பாட்டெலாம் போடல. ஒரு சாங் மட்டும் வந்து தேவையான சாங்ஸ் போட்டிருக்காங்க. பிஜிஎம் வைஸ் நல்லா இருக்குது. ஹாரர் எலிமெண்ட் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக போய் படம் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு டீசென்ட் ட்ரை. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் எமோஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்லது கெட்டதுலாம் இருக்குல்ல, அதை பற்றி போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஒரு மீட்டரில் கன்வே பண்ணியிருக்காங்க. என்கேஜிங்காக அதான் செகண்ட் ஹாஃப் என்கேஜிங்காக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கதை சொல்லணும்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடந்திருக்கும், செகண்ட் ஹாஃப் நடந்து, தேர்ட் ஹாஃப் அந்த மாதிரி இருக்குங்க. கதை சொல்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக போகுது. அது வந்து சில பேர் தூக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு சில ஃபீட்பேக் வந்தது, அதுதான் சொல்கிறேன். பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கு. சாங்ஸ் தேவையில்லாத சாங்ஸ்லாம் போடல, தேவையான அளவுக்கு வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு ஹியூமர் மாதிரி இருக்காது, ஃபுல்லாக ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இருக்குது, ஹியூமர்லாம் இருக்குது. பட் ஆனால் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ஏற்றதாக இருக்காது. ஏன்னா ஹாரர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும். மொதல் பார்ட் பார்க்காம வந்துருக்கவங்களுக்கு டக்குன்னு ஜம்ப்ஸ்கேர் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் இருக்குது, செகண்ட் ஹாஃப்லேயும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து ஒரு சில கேரக்டர் இதில் கொண்டு வந்திருக்காங்களா? எப்படி அந்த மாதிரி யாரும் கிடையாது, பட் ரீகால் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலாக வந்து அந்த கேரக்டர்லாம் ரீகால் மட்டும் பண்ணி அவங்க எப்படி ரிலேட் ஆகிருக்காங்க, எப்படி இதுவாக இருக்காங்கன்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா பிரியா பவானி சங்கரே அந்த பாட்டில் கிடையாது, செகண்ட் பார்ட்டில் தான் அவங்க எப்படி இங்கே ரிலேட் ஆகிருக்காங்கன்ற கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்ட் 2 பார்க்குறது பார்ட் 1 கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நோ, நாட் ரிக்வயர்ட். அது தேவையே இல்லை. பார்ட் 2லேயே உங்களுக்கு பார்ட் 1 ஒரு ரீகால் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. எப்படி அது இதுவாகுதுன்றது. பார்ட் 2 வந்து உங்களுக்கு இதுவே கிடையாது. லைக் பார்ட் 1 உங்களுக்கு பார்க்காமலே பார்ட் 2 கூட பார்க்கலாம். ஹியூமர் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜாலியாக ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. லைக் நம்ம வேட்டை முத்துலாம் வந்து ஃபன்னாக வந்து நடிச்சிருந்தாரு. அப்புறம் அருள்நிதியை ஒரு சில இதில் ஃபன்னாக இது பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அதனால் வந்துட்டு ஹியூமர் ஒர்க் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒர்க் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஹாரராக போயிட்டுருக்கோம், எல்லாமே இது பண்ணுற மாதிரி. ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட் இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இட்ஸ் பேசிக்கலி ஹாரர். லைக் ஒரு பேட்டர்ன் வச்சு எப்படி ஒருத்தர் வந்து ஒரு டீமன் வந்து எப்படி நம்மளை இது பண்ண போகுது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தரை வந்து அதை பிக் பண்ணி இது வந்து பல வருஷமாக ஒரு ஃபேமிலி பண்ணுறாங்க. அந்த ஃபேமிலி வந்து இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த இது வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பிடிக்கணுன்ற ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இது இருக்குது அந்த இதில். பார்ட் 1 பார்ட் 2 கம்பேர் பண்ணும்போது எந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்குது? எனக்கு பார்ட் 1 வந்து புதுசாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 வந்து லைக் கம்பேரிட்டிவ்லாம் ஹாரர் கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. பட் பார்ட் 2 நல்லா தான் இருக்குது. அதில் இருந்த கண்டினியூட்டி எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மியூசிக் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சாங்ஸும் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் கிட்ட தான் வந்து பாருங்கள். கண்டிப்பாக பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. 4 ரேட்டிங் தரஞ்சி நான் 5க்கு. எல்லாருமே பார்க்கலாம். இவங்க தான் பார்க்கணும்னு இல்லை, எல்லாருமே காமனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களும் வந்து பார்க்கலாம். கனெக்டிவிட்டிக்கு வந்து ஸ்டார்டிங் ரீகேப் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து புரியாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. நல்லாயிருக்கு. அது சொல்லிட்டா கதை தெரிஞ்சிடும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சின்ன லூப் ஹோல்ஸ் மாதிரி அதெல்லாம் பக்காவாக செட் ஆனதாக வந்து கதை பார்க்குறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரிவீல் பண்ணலாம். பேய் படம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் அதான் சாம்சியஸ் அன்னோட்டிஸ்டாக இருக்காரு. சூப்பராக போட்டிருந்தாரு. நீட் அண்ட் கிளியராக டெலிவரி.
இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அதான் நார்மலாக டிமாண்டிங் காலனி பார்ட் 1 என்ன சொல்ல வந்தாங்களோ அதே மாதிரி தான். டிமாண்டிங்கிற ஒரு ரிப்பர் ஒரு செயினை தொட்டா வருவாங்க, அதை வந்து தெளிவாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு? சாட்டிஸ்ஃபை ஆச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது கோப்ரா மாதிரியே. பட் ஸ்டில் வந்து கோப்ராலேருந்து இது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்து சாராக இருக்கட்டும் கொஞ்சம் கம்பேக் நல்லா கம்பேக் வில்லன். ஸோ அவரோட ஒரு பெரிய வில்லனிசம் தான் எதுலையும் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஹாரர் பயங்கரம் எப்படா முடியும் இருந்துச்சு. பட் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க, ஏன்னா எப்போ இன்டர்வல் விடுவாங்க நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ரத்தம் ஜாஸ்தி, ஆர் ரேட்டட் மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தால் நல்லா எங்கேஜிங்காக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ட்ராகிங்காக இருந்துச்சு. ட்ராகிங்காக இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அருள்நிதியோட ஜாஸ்தி ஆக்டிங் அவங்களுக்கு தான். ஏன்னா ஃபுல்லாக வந்து படம் ஃபுல்லாகவே அவங்க தான் ஜாஸ்தியாக வராங்க. நிறைய பேர் ஆக்டிங் தெரியல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, பட் நல்லாவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் நல்ல பெட்டரான தேட்டரில் பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சாம் சிஎஸோட மியூசிக் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக பயங்கரமாக நல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் இந்த சின்ன பசங்களுக்குலாம் கொஞ்சம் அது திகில் உண்டாக்கும். ப்ளஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் ஏன்னா எனக்குலாம் அவ்வளோ வரல, அவ்வளோவா திகில் மாதிரி தெரியல. பட் ஃப்ரெண்டெல்லாம் வந்து 2 மணி நேரத்தில் பயந்தார். ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது திகிலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து காமெடி சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் காமெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த இது இருக்கும். ஸோ இதில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது கிடையாது. பட் அதோட லிங்க் இருக்கும். பட் என்ன அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதை மட்டும் இதில் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸில் வந்து லைட்டாக காமெடி இருக்கும். பார்ட் 3 வர மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே பார்ட் 3 வர்றது வந்து இன்னொரு பேய் மாதிரி இன்னொன்று காமிக்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதை நான் எதுவும் ரிவீல் பண்ண விரும்புகிறேன், அதை பார்த்தா தான் தெரியும். படம் நல்லா எங்கேஜிங்காக போகுது. படம் எங்கேஜிங் தான் போகுது. அது என்ன சொல்ல வராங்க, அது கனெக்ட் ஆச்சா? பேய் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பேய் தான். அந்த டிமாண்டி காலனியை பற்றி தான், இந்த ஆரியபுரமில் இருக்கிற டிமாண்டி காலனியை பற்றி தான். எவனும் உள்ளே போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 பரவாயில்லையா இல்லை? எனக்கு பார்ட் 1ஓட பார்ட் 2 வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் ஏன்னா வந்து 2015 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒன்று கொஞ்சம் டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான படம். சாம் சிஎஸோட மியூசிக் வந்து ஒன்றும் பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் நல்லா ஐமேக்ஸ் மாதிரி இருக்கிற தேட்டரில் பார்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். விஎஃப்எக்ஸில் என்ன கனெக்ட் ஆச்சு? விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப மொக்கையெல்லாம் இல்லை. சில பேர் நான் கேட்கும் போது அப்படியே என்ன எதிர்பார்த்து வராங்கன்னு தெரில. சில பேர்லாம் அப்படி எதிர்பார்க்குறாங்க, என்னமோ அவதார் லெவல் எதிர்பார்க்குறாங்க. ஓகே அப்படி இப்படிங்கிற. ஆனால் படம் வந்து எங்கேஜிங்காக தான் இருக்குது. ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக தான் இருக்குது. அருள்நிதி ஆக்டிங், பிரியா பவானி சங்கர் ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அருள்நிதியோட பிரியா பவானி சங்கரோட ஆக்டிங் தான் ஜாஸ்தி, அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ அவங்க ரொம்பவே த்ரூ அவுட்டாக நல்லா நடிச்சிருக்காங்க. அருள்நிதி ஆஸ் யூஷுவல் அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா படம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிஜிஎம் வைஸ் நல்லா இருக்கு. ஹாரர் எலிமெண்ட் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக போய் படம் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு டீசன்ட் ட்ரை. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா அதான் எமோஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்லது கெட்டதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஒரு மீட்டரில் கன்வே பண்ணியிருக்காங்க. எங்கேஜ்